ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் வெள்ளிக்கிழமை லீவ் அப்படின்றதுனால ஸோ மொத்த வால்டாலிட்டியும் நாளைக்கு இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ தேர்ஸ்டே வந்து எப்படி இருந்ததுன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆக்சுவலாக நல்லா தான் மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அகைன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டும் செல் ஆஃப் ஆகி நல்லா டவுன்லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேவோட லோ கிட்ட க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பெரிய விஷயம் இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கரெக்டு தான். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ஹையில் முடிஞ்சப்போ மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ லோவில் முடிஞ்சப்போ நாளைக்கு மார்க்கெட் மேலே போகவும் வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பெரிய விஷயமா இருக்காது. பட் ஒரு சில விஷயங்கள் இது வந்து நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் நம்ம மார்க்கெட்டை அப்படின்றது நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, மொதல் விஷயம், இந்த வாரம் வந்து ஃபெட் ஈவெண்ட் வந்து இருக்குங்க. ஐ திங்க் வந்து 19ஆம் தேதி நினைக்கிறேன். இந்த வாரம் மிடில் வந்து ஃபெட் ரேட் வந்து டே இருக்குது, பார்க்கலாம். பட் அந்த ஈவெண்ட்னால வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு. ஸோ 1% மூவ் வந்து நாளைக்கு இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. நிஃப்டியோட ஸ்டாடல் ஒரு 267, சென்செக்ஸ் ஸ்கோர் 640 இருக்குது. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 0.75 to ஒரு 1% அளவு மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வால்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாளைக்கு மேபி ஒரு கேப் அப்பே ஓப்பன் ஆனாலும் பெருசாக வந்து நிற்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கான காரணங்களை வந்து நம்மளால் ஒன்று ஒன்றா சொல்ல முடியும். லைக் வேலைக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரியாக இருக்கட்டும், நிஃப்டி எக்ஸ்பைரியாக இருக்கட்டும், கால் ஆப்ஷனுகளில் ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்து செல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இந்த கேப் அப் நடந்தாலும் மார்க்கெட் வந்து அகெயின் கொஞ்சம் டிக்ளைன் ஆக வாய்ப்பு. கூடவே ஃப்யூச்சர், அதாவது விஷயங்கள், ஃப்யூச்சரோட ஓஏ விஷயங்களும் ஷார்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரும் மீடியம் பேரிஷாக தான் அவங்க இருக்காங்க அப்படின்றது. என்ன தான் மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ கேப் அப் ஆனாலும் இதே 22,400க்கு வரும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். பட் நாளைக்கு வெயிட் பண்ணி இருந்து பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் இது வந்து நேற்று டே ஆக்சுவலாக. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே ஒரு 283 இருந்த நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ரீமியம் வந்து கிளைம் ஆச்சு. ஸோ ஏறிச்சு. ஸோ அந்த 15 தவிர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பைரியும் கொஞ்சம் காமாக தான் இருந்திருக்கும். பட் அடுத்த வாரம் எக்ஸ்பைரியில் இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் அப்படின்றதுனால அடுத்த நாளைக்கு ப்ரீமியம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 267 முடிஞ்சிருக்குது ஸ்ட்ராடல் ப்ரீமியமு. ஸோ இதை வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பாயிண்டில் கம்மியாகி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் எந்த சைட் டைரக்ஷன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் லெட்ஸ் சி. அண்ட் நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் 22,400 அட் த மணி வச்சிருக்கு. ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழுவரி கேம் மாதிரி ஒரு 137, 133 சொல்லிட்டு ஈக்குவலான ப்ரீமியத்தை கால் அண்ட் புட் வந்து வச்சிருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட் மேபி வந்து எய்தர் டைரக்ஷன் பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக கூட வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்கியூ என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு 150-200 பாயிண்ட் கீழே போகலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150-200 பாயிண்ட் மேலே போகலாம். அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட் டு அப்சைடு போகிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. பிகாஸ் இன்னும் இந்த வாரம் பெருசாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ கால் சைடு 34 லட்சம் இருக்குது, 50 லட்சம் இருக்குது, 35 லட்சம், ஒரு 49 லட்சம் வந்து கால் சைடில் எவ்ரி 100 பாயிண்ட்டில் வந்து நல்ல ஒரு அடிஷன் இருக்குது. அடிஷன் பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும். பட் புட்டில் வந்து அந்த அடிஷன் இல்லை. பிகாஸ் யூஎஸில் அந்த டேக்ஸ் வரிஸ்னால டெய்லி மார்க்கெட் அங்கே இறங்கிட்டு இருக்கிறதுனால புட்டில் மேபி கை வச்சிருக்கா இல்லாமல் இருக்கலாம். ஸோ 30 லட்சம் வந்து 22,500 இருக்குது, 22,400 இருக்குது. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ எங்கே ஹெவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ₹25 ப்ரீமியத்தில் 93 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம், ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் தெரியுது. பட் சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 73,900 அட் த மணியாக வச்சுருக்கு. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு 700 பாயிண்ட்டு கூட பெருசாக இறங்கலாம். அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே போக போக பயம் வந்து மாறுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் அப் சைடு, பட் வந்து ஒரு ப்ராடான ஒரு டவுன் சைடு இருக்கும் அப்படின்றது வந்து சென்செக்ஸ் சொல்லுது. இது ஒரு காரணம். மேபி நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனாலும் தெரியல. அந்த கேப் அப் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற பட்சத்தில் பிரேக் அவுட் ஆகலாம். இல்லை அப்படின்னா அந்த கேப் அப்லேருந்தே செல் ஆன் ரைஸ் நடக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா மிட் மந்த் அப்படின்றதுனால மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்க ட்ரை பண்ணோம். பட் பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐயோடைய டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் மீடியம் பேரிஷ் இருக்குது டோட்டலாக நம்ம பார்க்கும்போது. ஸோ அதில் நிஃப்டி வந்து நல்லாவே பேரிஷாக இருக்குது. மற்றதெல்லாம் மைல்டாக தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் வந்து புல்லிஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஓவராக பார்க்கும்போது ஒரு மீடியம் பேரிஷ் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து கொஞ்சம்
டவுன் சைடில் போக தான் வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கூட தெரியும். லாஸ்ட் 2 டேஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் புல்லிஷ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு இறங்கிறதுக்கான காரணம் இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான். இதை நம்ம கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்கும். லைக் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் தேர்ஸ்டே கூட ஒரு 144 கோடிக்கு செல்லில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு மீடியம் பியரிஷ் அப்படின்ற ஒரு டோனில் இருக்குது. ஓகேங்களா? பட் பார்க்கலாம். இப்படி இருந்தால் மார்க்கெட் மேபி கேப் அப் ஆனாலும் லேசாக மார்க்கெட் வந்து செல் ஆகுங்க அப்படின்றது தான் அகெயின் அண்ட் அகெயின் ரீடேட் ஆகுது. அண்ட் இந்த வாரம் கேலண்டரு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி ஓகேங்களா, வெட்னஸ்டே நைட்டு. ஸோ நமக்கு தேர்ஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் தெரியும். ஸோ ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெசிஷன் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த வாரத்துக்கான ஈவெண்ட்ஸ் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்ஜெக்ட் நிஃப்டி இது வரையும் ஒரு 136 பாயிண்ட் வந்து ப்ளஸ் ஆகிற மாதிரி காட்டுது. நியர்லி வந்து 0.61% வந்து கேப் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் பார்க்கலாம், நாளைக்கு கேப் அப் இருக்கும் அப்படின்றது தான் தெரியுது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இறங்கக்கூடாது. ஏன்னா நேற்று யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நல்ல ஒரு அப்பில் போய் முடிஞ்சிருக்கு. மேபி அங்கேருந்து ஒரு 100-150 பாயிண்ட் கூட டவுனில் கூட ஓப்பன் ஆகலாம் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த 136 பாயிண்ட்டுமே ஓப்பன் ஆகாது, கண்டிப்பாக கொஞ்சம் ஷேடாக வாய்ப்பு அப்படின்றத மாதிரி தான் தெரியுது. நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டில் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து இறங்கியிருக்கு. இது ஆக்சுவலாக நல்ல விஷயம். பட் உஷாராக இருக்க வேண்டிய டைமு நாளைக்கு டெஃபினட்டாக இந்தியா விக்ஸ் ஏறும். மார்க்கெட் வால்டிலிட்டிக்கு உட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஃபெட் ஈவெண்ட் இந்த வாரம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா செல் ஆன் ரைஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. பட் அது நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு காரணத்தையும் இந்த செக்லிஸ்ட்டில் பார்த்துடலாம். நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 267 பாயிண்ட்டுக்கும், சென்செக்ஸ்க்கு ஒரு 642 பாயிண்ட்டும் வச்சிருக்கு. நியர்லி 3/4% அளவு மார்க்கெட் வந்து மூவ் நடக்கும். பிகாஸ் சென்செக்ஸும் நிஃப்டியும் மோர் ஆர் லெஸ் சேம் ஸ்டாக்ஸ் தானே. ஸோ அப்போ 1/4% மூவ் வந்து பெருசாக எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸ்கியூ வந்து பொறுத்த மட்டுக்கு நிஃப்டிக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரியும், சென்செக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஃப்ளாட் டு ஸ்லைட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு விஷயம் பெருசாக வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஒரு இண்டெக்ஸ் ஒரு மாதிரி, இன்னொரு இண்டெக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றது தான். பிகாஸ் இது வந்து செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி சென்செக்ஸ்க்கு, அது வேலைக்கிழமை எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஸோ ரெண்டுத்தையும் ரெண்டு விதமாக கூட அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ரெண்டுமே மிக்ஸாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ஒன்று அப்படின்றதுனால தெரியல. ஏதாவது ஒரு சைடு இழுத்துட்டு போகும்போது ஒரு சைடு ஷார்ட் கவர் ஆகும் அப்படின்றது வந்து தெரியுது. பட் பார்க்கலாம், சென்செக்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நிஃப்டி போகிற பக்கம் தான் போகும் அப்படின்றதும் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கல்ஸ் லாஸ்ட் 2 டேஸோட ஐயன் லோஸை எடுத்துங்க, கூடவே பிபி டைனமிக்கோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துங்க. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் ஓஐ பார்க்கும்போது மார்க்கெட் நிஃப்டி இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் ஃபியூச்சர் ஸ்பாட்டும் 56லேருந்து 40 இறங்கியிருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிஃப்டியில் ஷார்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டு ஸ்லைட்டாக வந்து க்ரீன் நினைக்கிறேன், ஸ்லைட்டாக வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து இறங்கியிருக்கு. இந்த ஃபியூச்சர் ஸ்பாட்டை இறங்கியிருக்கு அப்படின்றதுனால இதுலேயும் ஷார்ட் இருக்க வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் மிட் கேப் நிஃப்டி நல்லாவே 1% அளவு இறங்கியிருக்கு. ஒரு 19,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் மிட் கேப் நிஃப்டியுமே பாயிண்ட் வந்து +10லேருந்து -21 அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஷார்ட் இருக்க தான் வாய்ப்பு ஃபியூச்சரை பொறுத்த மட்டுக்கு அப்படின்றது கிளியராக வந்து நமக்கு தெரியுது. பிசிஆரை பொறுத்தமோ நிஃப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஷேடாக இருக்குது, மிட் கேப் நிஃப்டி ஷேடாக இருக்குது. ஸோ ஒரு மைல்டு பேரிஷ் அப்படின்றது வந்து சொன்னது வந்து தப்பு இல்லை அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் லாஸ்ட்டாக முடியும் போது நல்ல ஒரு அப்பில் முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் ஃபெட் ஈவெண்ட் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் ஒரீசன். பிகாஸ் இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து யூஎஸ் சைட்ஸ்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் பிட்காயின் வந்து இது வரையும் ஸ்டேபிளாக இருக்குது. ஆட் ஆஃப் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ரூஷியல் தான். ஒரு பிரேக் அவுட் நடக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் வந்து பிட்காயின் வந்து 90K USD வரையும் போகும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஸோ கேப் அப் வந்து நிற்காது போல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு செல் ஆன் ரைஸ் வரவும் வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் பார்க்கலாம். நாளைக்கு ஏஷியா மார்க்கெட்ஸே க்ரீனில் தான் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் க்ரீனில் இருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட் க்ரீனில் இருக்க வாய்ப்பு அதிகம். இல்லை அங்கேயே வந்து இனிஷியலாக செல் இருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட் செல் ஆக வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் செல்லில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் நியூ ஃபியூச்சர்ஸ் செல் வந்து இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. மூணாவது, இந்த ஃபெட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்றதுனால இப்போது 3% 13.28 நினைக்கிறேன் இந்தியா விக்ஸு. அது படிப்படியாக ஏறும்னு நினைக்கிறாங்க. ஒரு 14.5 கூட வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பார்க்கலாம், ஒரு 10% ஏற வந்து இந்த ஒரு 3 நாள் நெக்ஸ்ட் 3 நாள் ஏறும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. பட் பார்க்கலாங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயந்தான்.
நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.